வணக்கம். 10,000 மைல் பயணம். எழுதியவர் வே. இறையன்பு. கோப்பைகளில் பயணித்த தேநீர். ஜென் பௌத்தத்தில் தேநீரை பருகிறது தியானமாக கருதப்படுது. காலை எழுந்ததும் காஃபியோ இல்லை டீயோ குடிக்கலைன்னா பலரால் காலை கடன்களை கூட கழிக்க முடியாது. உணவில்லாமல் கூட இருந்துடுவாங்க. ஆனால் இதெல்லாம் புறக்கணித்து வாழ முடியாது. பயணங்களால் பரவிய பயிர்கள் தான் இதெல்லாம். தேநீரை பொறுத்தவரை சுவையான ஒரு கதை உண்டு. போதி தர்மர் சீனத்துக்கு போனப்போ இடைவிடாமல் தியானம் செய்ய நேர்ந்தது. அப்போது தூக்கம் வந்து அவரோட தவத்தை கலைத்து விடக்கூடாதுன்னு இமைகளை கிள்ளி எரிஞ்சிட்டாரு. அந்த இமை செடியாக வளர்ந்ததுன்னோ அதுவே தேயிலையாக மாறியதுன்னோ ஐதீகம். அதனால தான் தேநீரை அருந்தினா தூக்கம் தள்ளி போகுதுன்னு புத்த துறவிகள் நம்புகிறாங்க. ஜென் பௌத்தத்தில் தேநீருக்கு சிறப்பான ஒரு இடம் உண்டு. தேநீரை பருகுவது தியானமாக கருதப்படுது. தோட்டத்துக்கு நடுவில் 8 கோணத்தில் அமைக்கப்பட்ட நீர் சூழ்ந்த குடிலுக்கு சென்று கை கால்களெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு அங்கே பரிமாறப்படும் தேநீரை விழிகளை மூடிக்கிட்டு யாரிடமும் பேசாமல் ஒவ்வொரு துளியாக பருகும் பொழுது நம் மீது தெய்வீகம் படர்கிறதுன்றதை அவங்க விழிப்புணர்வை அதிகரித்து கொள்ளும் உபாயமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு அறிவியல் பூர்வமான விவரிப்பும் உண்டு. ஷென்னுங்கிற சீன அரசர் ஆணை ஒன்றை பிறப்பித்தார். தண்ணீரை காய்ச்சி தான் குடிக்கணும், அப்போ தான் நோய் பரவாமல் இருக்கும்ன்றது அவரோட ஆணை. ஒரு முறை அவர் முகாம் செல்லும் பொழுது அவர் குடிப்பதற்காக தோட்டத்தில் கொதிக்க வைக்கப்பட்ட நீரில் மேலேருந்து செடியிலேருந்து இலை ஒன்று விழுந்துடுச்சு. கவனக்குறைவோடு அரசருக்கு பரிமாறப்பட்ட அந்த நீர் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது அவர் உடலை வலுவாக்கி மனதை திருப்திப்படுத்தி நோக்கத்தை திடப்படுத்தும் பானம்னு வர்ணித்தார். எந்த செடியிலிருந்து அது விழுந்ததுன்னு கண்டுபிடிச்சு அந்த தாவரத்தை அதிக அளவில் பயிரிட ஏற்பாடு செய்தார். அதுவே தேயிலை தோன்ற காரணம். தேயிலை பற்றிய குறிப்பு கிமு 350 பதிப்பிக்கப்பட்ட எரியான்ற சீன அகராதியில் முதல் முறையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிபி 6ஆம் நூற்றாண்டில் சீனா முழுவதும் தேநீர் குடிக்கும் பழக்கம் ஏற்பட்டுடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமான தேநீருக்கு கிபி 8ஆம் நூற்றாண்டில் வரியோ விதிக்கப்பட்டது. சீனத்திலிருந்து புத்த துறவிகள் மூலம் ஜப்பானுக்கு அது கொண்டு செல்லப்பட்டது. கிபி 729ஆம் ஆண்டு ஜப்பானிய பேரரசர் ஷோமு 100 புத்த துறவிகளை அழைச்சி தேநீர் விருந்து கொடுத்தாரு. ஐரோப்பிய பயணிகள் கிழக்கு நோக்கி பயணித்த பொழுது சீனாவிலும் ஜப்பானிலும் தேநீர் தேசிய பானமாக மாறி இருப்பதை பார்த்தாங்க. அங்கிருந்து 1610ஆம் ஆண்டு முதலாக தேயிலை மூட்டை ஹாலந்து நாட்டுக்கு போச்சு. அங்கேருந்து இங்கிலாந்துக்கு போச்சு. கடல் வழி பயணத்தில் மற்ற ஐரோப்பிய நாடுகளை விட இங்கிலாந்துக்கு அதிக நிபுணத்துவம் இருந்ததால் தொடர்ந்து பெரிய அளவில் சீனாவிலிருந்து தேயிலையை அவங்க கொண்டு செல்ல முடிந்தது. சீன தூதர் ஒருவர் ரஷ்யாவில் தேநீரை அறிமுகப்படுத்தினார். தேயிலையை மட்டும் இல்லை, தேநீரை தயாரிக்கும் பாத்திரங்களையும் சீனாவிலிருந்தே தெரிவித்தாங்க. நியூயார்க்லேருந்து சீனாவுக்கு விரைவில் தேநீரை கொண்டு வர கப்பல்கள் கட்டப்பட்டது. வானவில் அப்படின்ற கப்பல் பிரத்யேகமாக இதற்காகவே செய்யப்பட்டது. இது நாளடைவில் கடல் வழி பயணத்தை விரைவாக்கும் வழிக்கும் வித்திட்டது. இங்கிலாந்து மின்னல் என்ற பெயரில் விரைவு கப்பல் ஒன்று தயாரிச்சுது. புதிய உலகம்னு அறியப்படும் அமெரிக்கா கண்டத்துக்கு பிரிட்டிஷ் மற்றும் டச்சு காலனியினர் தேநீரை அறிமுகப்படுத்தினாங்க. அதுவே அமெரிக்க விடுதலைக்கும் ஆதாரமானது. எந்த தேநீரும் பரிமாறப்படாத விருந்த பாஸ்டன் தேநீர் விருந்துன்னு வரலாறு வாழ்த்துகிறது. இங்கிலாந்து பாராளுமன்றம் தேயிலை மீது ஒரு கடுமையான ஒரு வரியை விதித்தது. அதை அமெரிக்க குடியினர் செலுத்த மறுத்து பெட்டி பெட்டியாக வந்த தேயிலையை 3 கப்பல்லேருந்து எடுத்து டிசம்பர் 6, 1773 அன்று கடலில் தூக்கி போட்டாங்க. அது நடந்த இடம் பாஸ்டன் துறைமுகம். மற்ற இடங்களிலும் மக்கள் வரிக்கு எதிராக வரிந்து கட்டிக்கிட்டு நின்னாங்க. எந்த எதிர்ப்பே விடுதலை வேட்கையாக திரண்டது. வரி பணத்திற்கு ஆசைப்பட்டு தன் கீழ் இருந்த நாட்டையே இங்கிலாந்து இழக்க நேரிட்டது. புதிய இடங்களில் தேயிலையை பயிரிடுவதற்காக எடுத்த நடவடிக்கையின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் புதிய நாடுகளுக்கு பயணப்பட்டாங்க. அப்படி இலங்கைக்கு பயணித்த தமிழர்கள்லாம் ரொம்ப அதிகம். ஒரு பயிரில் ஏற்படுற சேதம் ஒரு தேசத்தின் பொருளாதாரத்தையே மாற்றிவிடக்கூடும். 1869ஆம் ஆண்டில் இலங்கையில் காப்பி பயிரில் ஏற்பட்ட கொள்ளை நோய் அவங்க தேயிலைக்கு மாறுகிற தேவையை ஏற்படுத்தியது. தமிழகத்திலிருந்து அங்கே நிறைய தமிழர்கள் அனுப்பி வைக்கப்பட்டாங்க. ஆரம்பத்தில் தேயிலை புறக்கணிக்கப்பட்ட பயிராக இலங்கையில் இருந்தது. காப்பி தோட்டங்களில் தற்செயலாக வளர்ந்த தேயிலை பயிரை ஜேம்ஸ் டெய்லர் என்ற ஸ்காட்லாந்துக்காரர் அசிங்கமான சின்ன புதர்னு வர்ணித்தார். அப்போது ஏற்பட்ட கொள்ளை நோய் காப்பி தோட்டங்கள் முழுவதையும் சிதைத்து விட்டது. ஆனால் அதுக்கு நடுவே முளைத்த தேயிலை மட்டும் தெம்பாக இருந்தது. அதுவே அங்கு தேயிலை தோட்டங்களுக்கு வாயிலை திறந்தது. சுயஸ் கால்வாய் தேயிலை ஏற்றுமதியில் முக்கிய பங்கினை வகித்தது. அதற்கு பிறகு ரயில் வண்டிகள் அதிக அளவில் தேயிலை போக்குவரத்தை ஊக்கப்படுத்தியது.
சீனர்கள் கண்டுபிடித்தவற்றை ரகசியமாகவே ரொம்ப நாட்கள் அவங்களே வச்சுட்டு இருந்தாங்க. இந்தியாவுக்கு வந்த சீன யாத்திரிகர்கள் இங்கிருந்து தகவல்களை அள்ளிட்டு போனாங்களே தவிர அங்கிருந்து தேயிலையை கிள்ளிக்கிட்டு வரல. பயணங்களின் போது தற்செயலாக இவை அறியப்பட்டது. புத்த பிக்குகள் அன்பையும் தியானத்தையும் உலகம் முழுதும் பரப்ப முற்பட்ட பொழுதுதான் தேநீர் உலகமயமாக்கப்பட்டது. தேநீர் பல்சிதைவை தடுக்கவும் வாய் துர்நாற்றத்தை போக்கவும் உறுதுணையாக இருந்தது. சீனர்கள் பால் கலக்காத தேநீரை கொப்பளித்தே பற்களை சுத்தப்படுத்திக்கிட்டாங்க. இதயத்தின் செயல்பாடும் பச்சை தேயிலையால் சீரானது. வயிற்றுப்போக்க தேநீர் கட்டுப்படுத்தும். அறுசுவைகளில் துவர்ப்பு சுவையை தேநீர் தான் இன்றைக்கும் கொடுக்குது. மதுவை தவிர்க்க தேநீர் உதவியாக இருந்தது. மனதை மயக்கும் மதுவை தவிர்த்து தேநீரை மட்டும் அருந்துபவர்களை டீ டோட்டலர்னுட்டு அழைச்சாங்க. காஃபியோட பயணத்தை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.